வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இது விவசாய மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் சட்னி. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திட்டு அடுத்ததாக 3 பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 10 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். பூண்டு பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அது பொன்னிறமாக வருகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க, வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் ரொம்ப சத்தானது தான், அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் அல்லது மல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு, மல்லி 1 டேபிள் ஸ்பூனும், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டுக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக மிளகாய் நான் என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய குழந்தைகள் காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் நான் ஆஃப் மிளகா தான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு, இப்போ உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா காரத்துக்கு ஏற்றாற் போல் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தா கொஞ்சம் மணத்துக்காக கருவேப்பிலை சேர்த்துறோம், மணம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு கடைசியாக கேரட்டை சேர்த்திக்கோங்க. கேரட் சேர்த்திட்டு நல்லா கேரட் ஒரு அளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக நல்லா அந்த பொன்னிறமாக, அதாவது கேரட்டும் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நல்லா வறுத்துட்டிங்களா? வறுத்த அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க. எதனால் அப்படின்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் சட்னி. இது நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்துட்ற ட்ரை பண்ணலாம். ஏன்னா புளி போடுறதால கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் கூல் பண்ணி அடுத்ததாக சேர்த்திக்கோங்க. நல்லா என்னோடய குழந்தை சாப்பிட்றான். எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எப்படி இருக்குது?